சிறுகதைக்கு ஆசை 4 எபிசோடில் சீதா மூலமாக ஜீவா யார் என்ற விஷயம் முத்துக்கு தெரிய வருது. செம்மையாக கோபமான முத்து பார்த்தீங்கன்னா நேராக ஜீவா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பாவை ஏமாற்றி தூக்கிட்டு போன பணத்தை கொடுன்ற மாதிரி சத்தம் போட்டுருக்காரு. ஜீவாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் செம்மையாக கடுப்பாகி அந்த பணத்தை நான் எப்போயோ கொடுத்துட்டேன், அதுவும் வட்டி முதலமாக 30 லட்சம் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் முத்து இந்த விஷயத்த வீட்டில் சொல்லு அப்படின்னு ஜீவாட்ட சொல்கிறாரு. ஜீவா ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறமா சரி நான் சொல்கிறேன், எனக்கும் ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு உண்மையாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கூட அந்த மனோஜ் ரோகிணி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டும் சேர்ந்துட்டு போய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை சமாளிக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஜீவா இருங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஸ்டேஷனில் கையெழுத்து போட்ட காப்பி என்கிட்ட இருக்குது, வேணும்னா ஸ்டேஷனில் ஒரு காப்பி இருக்குது போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லும்பொழுது தான் இவங்களுக்கு இப்போ ஒரு வழியில் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா மொத்த ஃபேமிலியும் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. அண்ணாமலைக்கு செம்மையாக கோவம் வருது. ஏன்டா நீ கொஞ்சமாக திருந்திருப்ப மாறிருப்பேன்னு பார்த்தா நீ மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்ற மாதிரி துரத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏம்மா ரோகிணி அவன் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா நீ அவனுக்கு மேலே இருக்கியேம்மா அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாரு. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த விஜயா இந்த மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவனை இங்கே இருக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இனிமே தான் செம்ம டெஸ்ட்டே காத்துட்ருக்கு. முத்து என்ன பண்ணுறாரு, எல்லாம் சரி எதுக்காக இந்த பார்லர் அம்மா அந்த பணத்தை அவங்க அப்பா பணம்னு சொல்லிச்சு, எதனால் அப்படி சொன்னாங்க, உண்மையாகவே அப்படி ஒரு அப்பா இருக்காங்க இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க போகிறாரு. எல்லாரோட பார்வையும் ரோகிணி பக்கம் திரும்ப போகுது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.